ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. இதுவரைக்கும் 33 போட்டி முடிஞ்சிருக்கிறது. புள்ளிப்பட்டியல் பார்த்துடலாம். புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் 12 பாயிண்டில் முதலிடத்தில், கேகேஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச்லாம் 8 பாயிண்டில் தலா இருக்காங்க. அதே போல் எல்எஸ்ஜி, டிசி, மும்பை இந்தியன்ஸு நேற்று ஜெயித்ததன் மூலமாகவும் ஜிடி, இவங்க 4 அணிகளும் ஒரே பாயிண்டில் இருக்கிறாங்க. அப்போ இதில் யார் முன்னாடி போகணும் வரணுங்கிறத அடுத்தடுத்த ஆட்டங்கள் ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடக்கிறது. இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயித்தா 2ஆம் இடத்துக்கு வரலாம்ங்கிறது வரலாறாக நம்ம பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு லக்னோவிற்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டி உண்மையிலே பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லக்னோவும் விட்டுத்தரதுக்கு முயல மாட்டாங்க. ஸோ புது புது காம்பினேஷன் இன்றைக்கி ட்ரை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்கங்கிறது தெரிகிறது. இருந்த போதிலும் இவங்க 2 பேரும் இதற்கு முன்னாடி 3 முறை மோதியிருக்காங்க. தலா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு முறை ரிசல்ட்டு கிடைக்கல. அப்போ சமபலம் வாய்ந்த அணியாகத்தான் தெரிகிறது. இது டீம் அளவிலையும் சரி, பேப்பர் அளவிலையும் சரி. இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி மதியன் 1ஆகவும் விதியன் 4ஆகவும் வருகிறது. அது தொடர்புடைய வீரர்கள் இந்த அணியை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜியில் கேஎல் ராகுல், கைல் மேயர்ஸு, தீபக் கோடா, மயங்க் யாதவ், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு, சமர் ஜோசப், இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குங்கிறத சொல்லணும். இந்த மாற்றங்கள் இருந்தால் தான் அந்த அணிக்கு பலம். அதே போல் சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாடு, எம்எஸ் தோனி, சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரனா, சிவம் தூபே, இவங்கெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை இந்த அணிக்காக வெளிப்படுத்துவாங்க. உள்ளூர் மைதானம்ங்கிறதுனால எல்எஸ்ஜி அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. எல்எஸ்ஜியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கதிர் உச்ச பலத்தில் இருக்கிறது, அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் சிஎஸ்கேவுடைய அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப சனி மந்தன் கவிப்பு நிற்கிற வீட்டில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு சற்று பின்னடைவு. அதே போல் உதயத்தை நோக்கி எல்எஸ்ஜிக்கு கவிப்பு வருவது உதயத்திற்கு பின்னடைவு. லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கிறது அந்த எல்எஸ்ஜிக்கு பின்னடைவாக காட்டுது. அதே போல் சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு சேய் நோக்கி வருவது வீறு கொண்டு விளையாடுவாங்க. ஆனால் லாபாதிபதி பொன் நீச்சமாகிறார் சிஎஸ்கேவுக்கு. இவங்களுடைய லாபாதிபதி மால் பாம்பு இருந்தாலும் எல்எஸ்ஜியை மால் பார்க்குறது எல்எஸ்ஜிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்எஸ்ஜியுடைய உதயாதிபதி வலுப்பெறுவதும் எல்எஸ்ஜியுடைய விரையாதிபதி வலுவாக இருந்தாலும் கூட அந்த லாபஸ்தானத்தை மால் பார்க்குறதும் சிறப்பு. அப்போ முதல்ல சிஎஸ்கே நல்ல பயங்கரமாக விளையாண்டு கடைசி நேரத்தில் எல்எஸ்ஜி வெற்றி பெற வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிக்கிறேன். அனுமானிப்பதை நாம் தீர்மானிப்போம். இறைவன். நன்றி, வணக்கம்.